எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம அந்த ஒரு வீடியோ போட்ட உடனே நிறைய டவுட்ஸ் வந்துருக்கோம். என்ன கிளாரிஃபை பண்ணிவிடலாம், அதை கையோட கிளாரிஃபை பண்ணிடலாம். இப்போது ஒருத்தர் கேட்டிருக்கா, உங்கள் ஆற்றுல இத்தனை நாள் கொலு வைக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேளே மாமி, கம்பல்சரி கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படின்னா நம்மளுடைய மாமியார் ஆற்றுலாம் வழக்கம் இருந்ததுன்னா நவராத்திரி வைக்கிறதா வழக்கம் இல்லாத ஆற்றுல வைக்கிறது இல்லை. நம்ம ஆற்றுல வழக்கம் உண்டு. நம்ம ஆற்றுல வந்துட்டு என்னோடய அம்மை ஆற்றுலேயும் சரி, இங்கேயும் சரி, மாமா ஆற்றுலேயும் சரி, 2 பேர் ஆற்றுலேயும் நவராத்திரி வைக்கிற வழக்கம் உண்டு. இப்போ ஏன் நம்ம இத்தனை நாள் வைக்கலை அப்படின்னா, நம்ம இப்போ தான் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அது நம்ம வாங்கினது ஒன்றும் இல்லை, பொண்ணு வாங்கியிருக்கா, அதில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் ரொம்ப சாதாரணப்பட்டவா, அப்படி பெரிய ஆளுகள்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வாடகை வீட்டில் இருந்தால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு இடத்துலேருந்தும் இந்த பொம்மையை சுவாமியை தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாம் மண்ணும் பல்ப்பும். உடஞ்சதுன்னா அடுத்த தடவை எடுக்கும்போது அது உடஞ்சிருதுன்னா மனசுக்கு சங்கடம். அதனால மட்டுமே அதை வச்சுக்கலை. அப்புறம் வேலைக்கு போயிட்டுருவா, எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பேச போகிறோம், அடுத்து அதுதான் பேச போகிறோம். நாலுமே என்ன வேலைக்கும் போயிட்டு இருந்தோம். அப்போ சுவாமிக்கு எப்பவும் போல் விளக்கேற்று நமஸ்காரம் ஜபம், அவ்வளோதான். என்னோட மாமா தான் எப்போவுமே, நம்மளோடதெல்லாம் ரொம்ப கம்மி, மாமாவோட தான் ஜாஸ்தி ஆஸ் யூஷுவல். அப்போது அந்த மாதிரி இருந்ததுனால தான் நம்ம இத்தனை நாளைக்கும் பொம்மை கொலு வச்சது கிடையாது. என்னோடய பொண்ணு ஃபஸ்ட்லேருந்தே வச்சுட்டுருக்கா. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பயம். அப்புறம் நம்மளுக்கு எல்லாம் இருந்ததெல்லாம் ஒரு சின்ன சின்ன வீடுகள், சுத்தம் அத்தனை போராது. இப்போ நம்மளுக்கு ஒரு 58 வயசாயாச்சு. இப்போ ரெகுலராக உள்ள பூஜைகள் எல்லாம் பண்ணுறதுக்குள்ள சாகச்சரியத்தை அம்பாள் கொடுத்துருக்கா. அதனால தான் போன வருஷம் தொடங்கினது, சரியா? அதனால தான் அது பண்ணிது. அதனால தான் கம்பல்சரி எல்லாம் அல்ல. கம்பல்சரியா அப்படின்னு கேட்டால் அவாவா இஷ்டம். பொன்குழந்தை இருக்கிற ஆற்றுல வச்சுப்பா, சரி. ஆறாத்துல வழக்கம் இருக்கோ அவாத்துல வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ கலசம் வைக்க முடியலை, என்ன பண்ணலாம்? சில பேர் ஆற்றுல கலசம் வைக்க மாட்டா. அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு தட்டில் ஒரு கிண்ணத்தில் அரிசி, நம்ம அந்த இது வைக்கும்போதே அந்த இதில் சொல்ல மறந்தது 2 விஷயங்கள். ஒன்று மஞ்சள் பிள்ளையார். இந்த கலசம் வச்ச உடனேயே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் வச்சுட்டு மரப்பாச்சி வச்சுட்டு தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா? அரிசி பருப்பு ஒரு கிண்ணத்தில், 2 கிண்ணத்தில், கடைசியில் அந்த அரிசியும் பருப்பையும் வச்சு நம்ம இந்த பொம்மை கொலுவெல்லாம் முடிஞ்சப்புறம் அதை வச்சு நம்ம ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு வைப்போம். அதுவும் வழக்கம் இருக்குது. ஸோ மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி கலசம் வைக்க முடியாதவா அது பண்ணலாம். அப்புறம் என்னால் 9 நாளும் வைக்க முடியாது, என்ன பண்ணலாம்? இந்த தடவை வேறு இதே கிடையாது. நம்மளுக்கு 29ஆம் தேதி பூஜை அடுக்கணும்னு சொன்னேனே, அந்த அன்னைக்கு வச்சு விடணும். கடைசி 5 நாள் வந்துடும். அது 29, 30, 1, 2. ஏன்னா 3ஆம் தேதி எடுக்க மாட்டோம். ஸோ அதையும் கணக்கில் எடுத்துக்கலாம். அதனால் 5 நாள் சரஸ்வதி ஸ்தாபனத்தன்னைக்கு நம்ம பொம்மை கொலு அந்த எனக்கு இந்த 22ஆம் தேதி வைக்க முடியாது அப்படிங்கிறவா அந்த சரஸ்வதி ஸ்தாபனத்தன்னைக்கு கொலு வச்சுக்கலாம். 3 நாள் வைக்கிறவா இருக்கா. இந்த தடவை 3 நாள் வராது. ஏன்னா அஷ்டமி நவமி வர்றதுனால நம்ம சரஸ்வதி ஸ்தாபனம், அதாவது மூல நட்சத்திரம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த இதை வச்சுக்கலாம். சரி, இதுதான் பேசிக் நவராத்திரியோடது. உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறது. ஆனால் நிறைஞ்ச மனசோடு பண்ணும் பொழுது அந்த பூஜை சிறக்கும். அந்த ஸ்ரத்தை தான் காரணம். இப்போது நம்ம அடுத்த சப்ஜெக்ட் என்ன பேசுகிறோன்னா, திதி நித்யா. ஒவ்வொரு திதிக்கும் ஒரு நித்தியை இருக்கா, ஒரு அம்பாள் இருக்கா. ஸோ அந்த அம்பாளை பற்றி பேசுகிறோம். இது 15 நாளைக்கு வரும். அதனால தான் இந்த உபாசகா 15 நாளைக்கு ஒரு திதிக்கு ஒரு நித்யா.
அவள் எப்படி இருப்பள், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, என்ன கொடுப்பள் அவளை. இதுக்கு வந்து திதி நித்யாவுக்கு யூடியூப்பில் ஒரு லேடி பண்ணியிருக்கா, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. திதி நித்யாவோட ஸ்லோகத்தை மட்டும் சொல்கிறா. அந்த ஸ்லோகத்தை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சொல்லிக்கலாம், அதுவும் நல்லது தான். முதல்ல பிரதமை அன்னைக்கு என்ன, சுக்லபக்ஷ பிரதமை அமாவாசை 2 நாளைக்கும் இருக்கிறவள் காமேஸ்வரி. காமம் அப்படின்னா நம்ம நினச்சிக்கிறோம் இட் இஸ் செக்ஸ், கிடையவே கிடையாது. காமம்னா விருப்பம், நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ, என்ன ஆசைப்படுறோமோ அதுதான் காமம். என்ன அவள் எப்படி இருப்பள் அப்படின்னு கேட்டால், வேணுங்கிற விரும்பிய ரூபத்தை எடுக்கக்கூடியவள். இவள் கோடி சூரிய பிரகாசமாக ஜொலிக்கும் தேக காந்தி உடையவள். சரியா? இவளுக்கு மாணிக்க மகுடம் தரித்து பொன்னாலான மரகத மாலை, ஒட்டியானம் போன்ற விலை மதிப்பில்லா அணிகலன்களை அணிந்துள்ளாள். முக்கண்கள், 6 திருக்கரங்கள், தன் திருக்கரங்களில் கரும்புவில், மலரம்புகள், பாசக்கயிறு, அங்குசம், அமிர்தபாத்திரம் மற்றும் வரதமுத்திரை தரித்துள்ளாள். இவளை நம்ம பிரதமை அன்னைக்கு காமேஸ்வரி நித்யாவை நம்ம ஜபம் பண்ணினோம், அவளுக்காக அந்த பூஜையை பண்ணினோம், அன்னைக்கு அவள் தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சங்கல்பம் எடுத்துகிட்டு பண்ணினோன்னா இவள் என்ன கொடுப்பள் அப்படின்னு கேட்டால், குடும்பத்தில் ஆனந்தம், தனவரவு, மன நிறைவான தாம்பத்திய வாழ்க்கை அமையும். ஏன்னா பிறை சூடிய திருமுடியை கொண்ட இந்த அம்பிகையின் புன்சிரிப்பும் கருணை பொழிந்திடும் கண்களும் கேட்கும் வரங்களை வாரி வழங்கும் அப்படிங்கிற அதுதான் காமேஸ்வரி நித்யாவுடையது வழக்கம். அவள் அதுதான் அருள்பாலிப்பாள். அடுத்தது 2வது நித்யா பகமாலினி. இவள் பரிவார தேவதைகள்கிட்ட மூச்சு மந்திரங்களை சொல்லும்போது பக பக அப்படின்னு சப்தம் அடிக்கடி வரதுனால இவ பகமாலினி. இந்த பகமாலினி என்ன சொல்லுக்கு என்னது அர்த்தம் கேட்டால், பரிபூர்ணமான ஐஸ்வர்யம், தர்மம், தேஜஸ், ஞானம், வைராக்கியம், வீரியம், முக்தி இதெல்லாம் அவளுக்கு இருக்கிறான். இவளைத்தான் பகவதி அப்படின்னும் சொல்கிறோம். சிவந்த நிறம், சிவப்பு கற்களாலான நகைகளை அணிவதில் மகிழ்பவள், அழகு பொழியும் திருமுகத்தினள், சதா தவழும் புன்முறுவலுடன் இருக்கிறாள். சிரிச்சுட்டே இருப்பாள், சிரிச்ச முகமாக இருப்பாள். முக்கண்கள், இடது கரங்களில் அல்லிமலர், பாசக்கயிறு, கரும்புவில் ஏந்தியும், வலக்கையில் தாமரை, அங்குசம், புஷ்பபானம் தரித்தும் தோற்றம் தருகிறாள். இவளை வழிபடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கலாம், கர்ப்பத்தில் உள்ள சிசு பாதுகாக்கப்பட்டு சுகப்பிரசவம் ஏற்படும். நம்மளுக்கு ஒரு கிளைண்ட்டு, அவளுக்கு இந்த டெலிவரியில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, கொஞ்ச நாளாக குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்கோம். அவள் இந்த பகமாலினியை இது பண்ணினான்னா அந்த கர்ப்பப்பையை பலமாக்கி அவளுக்கு அதுதான் இஷ்யூ, அந்த இதை சரி பண்ணி கொடுப்பள் இந்த பகமாலினி பகவதி. அடுத்தவர் நித்தியக்லின்னா. நித்தியக்லின்னா என்றால் அதாவது இந்த பகமாலினை சுக்லபக்ஷ த்விதியையில் ஸ்மரணை பண்ணுறது. அதுக்கு அடுத்தவள் நித்தியக்லின்னா. இவள் சுக்லபக்ஷ திருதியை, எப்பொழுதுமே கருணை மிகுந்தவள், கருணையிலே ஊறி போயிருக்கான், அதில் ஃபுல்லுமே கருணையோடு இருக்கா. இவளை பற்றி கருட புராணத்தில் என்ன சொல்கிறேன்னா, நித்தியக்லின்னா மாதேவஷே திரிபுரம் புக்தி முக்தி தான். அவளுடைய பேரை சொன்னாலே அவள் புத்தி சக்தி எல்லாத்திரையோடும் வாழ்வள், உலகத்தில் இருக்கிறவாளும் இவளை பஜிக்கலாம். சிவந்த கரம், சிவந்த நிறம், புன்முறுவல் சிந்தும் திருமுக மண்டலம், முக்கண்கள், நெற்றியில் அரும்பும் வியர்வை துளியுடன் திருமுடியில் பிறை சந்திரனுடன் அருள்பாலிக்கும் இந்த தேவிக்கு மதாலசா என்ற பெயரும் உண்டு. 4 கரங்கள், பாசம், அங்குசம், பானம், அபயமுத்திரை வைத்தவள். ஆச்சா, இவளை என்னைக்கு இது பண்ணால் சுக்லபக்ஷ திருதியை. இவளோட ஜபம் பண்ணும்பொழுதோ இவளோட பிரார்த்தனை பண்ணும்பொழுதோ குடும்ப ஒற்றுமை ஓங்கும், வீண் தகராறுகள் எதுவும் வராது. அப்போ நம்ம இந்த 9 நாளும் பண்ணும் பொழுதே இந்த ஒவ்வொரு நித்தியும் நினச்சி பண்ணும் பொழுது அது இன்னும் நல்ல ஒரு இதை கொடுக்கும்.
எஃபர்ட்டை வந்து கொடுக்கும். அடுத்தது பேருண்டா நித்யா, அனைத்து அண்டங்களிலும் நிறைந்துள்ள தேவி, அகிலத்துக்கே ஆதி காரணியாக துலங்குபவள், அநேக கோடி அண்டங்களை படைத்தவள், அவற்றை உருவாக்கியதால் அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி. நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்கிற பேருண்டாதான் அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி. உருக்கி வார்த்த தங்கம், தங்கம் உருக்கினோன்னா என்ன கலர் இருக்கும், அந்த கலரில் மேனி, பட்டாடைகள், குண்டலங்கள், பொன் ஆரங்கள், முத்து மாலை, ஒட்டியானம், மோதிரங்களை தரித்து நிகரற்ற அழகு வல்லியாக திகழ்பவள், முக்கண்களை உள்ளவள், புன்முறுவல் பூத்து தரிசிப்போரை பூரிக்க வைக்கிறார். தன் கர கமலங்களிலும் பக்தர்களின் பாத மலங்களை அழிக்க, பாசம் மலங்கள் அப்படின்னு சொன்னான்னா என்னென்னா நம்மளுடைய பாபங்கள், நம்மளுடைய கர்மாவை அழிக்கிறதுக்காக பாசம், அங்குஷம், கத்தி, கோதண்டம், கவசம், வஜ்ராயுதம் தரித்துள்ளாள். தேவியின் திருவடி தாமரையை தாமரை மலர் தாங்குகிறது. இவளை என்னைக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் சுக்லபக்ஷ சதுர்த்தி, அப்புறம் விஷ ஆபத்துக்களிலிருந்து மீளலாம், விஷக்கடி அதுலேருந்து மீளலாம். அடுத்தது அடுத்த இவள் வந்துட்டு சுக்லபக்ஷ பஞ்சமி, இவளுடைய பெயர் வந்து வன்னிவாசினி, அக்னி மண்டலத்தில் உரைபவள். வன்னினா அக்னி, வன்னி மண்டல வாசினி. நம்மளோட உடம்புல எங்கே இருக்கா அவள், மூலாதாரத்தில் இருக்கா. ஓகேவா? 3 எண்ணிக்கையும் குறிக்கும். தேவி லலிதையின் பஞ்சதாஷரி என்னும் மகாமந்திரின் வாக்பவ 3 பீடம் சொல்கிறான். 3 பீடத்திலையும் உரைபவள் இவள் தான். நம்ம வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், தசமகா வித்யையில் லலிதையை பற்றி பார்க்க போகிறோம், ஷோடசியை பற்றி பார்க்க போகிறோம். அதில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே பேசியுள்ளான். அழகே உருவானவள், மஞ்சள் நிற பீதாம்பரம் அணிவதில் விருப்பமுள்ளவள், தன் திருக்கரங்களில் தாமரை, சங்கு, கரும்புவில், அல்லிப்பூ, கொம்பு, மலரம்புகள், மாதுளம்பழம், அமிர்த கலசம் இதெல்லாம் வச்சுன்னு இருக்கா. இவளை வழிபடுறதுனால அந்த பிரார்த்தனையினால என்ன ஆகும், நோய்கள் தீரும், தேக காந்தியோடு உலக இன்பங்களை பூரணமாக அனுபவிக்க முடியும். இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து உடம்பு நன்னா இருக்கணும். அந்த உடம்பை நல்லா ஆக்கிறதுக்குள்ள சக்தியை கொடுப்பவள் தான் இவள் வன்னி மண்டல வாசினி. அடுத்தது மகா வஜ்ரேஸ்வரி. இவள் சுக்லபக்ஷ சஷ்டி அன்னைக்கு பண்ணுறது, அதாவது 6வது நாள் மகா வஜ்ரேஸ்வரி. இந்த நித்யா ஜலாமந்திரி பீடத்தின் அதிதேவதை, லலிதாதேவி உரையும் ஸ்ரீநகரத்தின் 12வது மதில் மற்றும் வஜ்ரமணியால் ஆனதென்றும், அதற்கருகில் வஜ்ரமயமான நதி உள்ளதென்றும், அதற்கெல்லாம் அதிதேவதை வஜ்ரேஸ்வரி எனும் துர்வாச மகரிஷி சொல்லியிருக்கார். இவள் தேவி வந்து வஜ்ரத்தை தாங்குபவள், தங்கப்படகில் தன் பக்தர்களை காக்க வருபவள். 4 கரங்கள் கொண்ட இந்த அன்னை செந்நிற பூக்களால் ஆன மாலைகளை அணிந்துள்ளார். நம்ம நவாவரணத்தில் வஜ்ரேஸ்வரியை சொல்லும் பொழுது அவள் தான் படகோடு வந்து நம்மளை வந்து சிந்தாமணி கிரகத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகிறா அப்படின்னு நவாவரணம் சொல்கிறது. நம்ம அடுத்து லலிதையை பற்றி பேசும்போது இதெல்லாம் பேசலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். இவள் வைடூரியம் பதித்த கிரீடமும், கைகளில் பாசம், அங்குஷம், கரும்புவில், மாதுளம் கனி தரித்து கனிவான பார்வையுடன் தன் பக்தர்களை காக்கிறாள். அவர்களின் பிறவி பிணி தீர்க்கும் மருந்தாகி அவர்தம் உடலும் உள்ளமும் தூய்மை பெறச் செய்யும் அதி அற்புத சக்தி கரங்களில் கொண்டு கங்கணங்கள் குலுங்க, பொல்லாத முன்வினைகளுக்கு அஞ்சேல். கர்மா வந்து போன ஜென்மாவோட கர்மா இருக்குது அப்படிங்கிறவாளுக்குள்ளவளாகும் இந்த வஜ்ரேஸ்வரி. முன்வினைகளுக்கு அஞ்சேல் என்று அபயம் அளிப்பவள். இவளால் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். அடுத்தவள் சுக்லபக்ஷ சப்தமி. இவ சிவதூதி, சிவனை தூதனாக அனுப்புகிறா. அதாவது இந்த தேவி வந்து சிவனை தூதனாக கொண்டவள். சும்ப நிசும்பருடன் அம்பிகை யுத்தம் தொடங்கும் முன் சிவபெருமானை தூது அனுப்பி வரும் தேவி மகாத்மியத்தில் இருக்குது. தூது விடுறது சரியா, சும்ப நிசும்பாள்கிட்ட அவரை போவர் அந்த இது இருக்குது. புஷ்கரம் என்கிற க்ஷேத்திரத்தில் இருப்பவள், அதனால் அந்த அம்பிகைக்கு வந்து சிவதூதின்னு பேர். 8 திருக்கரங்கள், 3 கண்கள் கொண்ட இந்த அம்பிகையின் திருமுகம் கோடை காலத்து சூரிய ஒளி போல் மின்னுகிறது. நவரத்தங்கள் இழைத்த மகுடமும் பட்டாடையும் இவளது அழகுக்கு அழகு சேர்க்கின்றன.
தன் திருக்கரங்களில் கேடயம், அரிவாள், ஷாகா என்னும் கோப்பை, ஷாஷகா என்னும் கோப்பை, பாசம், அங்குசம், கட்கம், கதை, தாமரை மலர் ஏந்தி அழகுடன் மிளிர்கிறாள். எல்லா விதமான மங்களங்களையும் கொடுப்பவள். இவளை எப்படி இது பண்ணுறா அப்படிங்கிட்டா, பிரார்த்தனை என்னத்துக்கு பண்ணலாம்னா, நமக்கு எதிரான அநீதியும் அதர்மமும் அழியும், நியாயமான கோரிக்கைகள் எதுவும் எளிதில் நிறைவேறும், எந்த ஆபத்தும் நெருங்காது. அதாவது 2 விதமாக சொல்லலாம் அம்பாளை. சிவதூதியையும் நம்ம இதை பஜிக்கலாம். நம்மளுக்கு எதிர யாராவது நியாயம் அல்லாத விஷயத்துக்காக நம்மளுக்கு எதிர்க்கு எதாவது பண்ணியிருக்காருன்னா, ஒன்றா சிவதூதி, இல்லைன்னா நம்மளுடைய சரபேஸ்வரர். நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அவள். அடுத்தது துவரிதா, அஷ்டமி. துவரிதானா டக்குன்னு நடத்தி கொடுக்குறது. அப்படி இவளுக்கு பக்தர்களுக்கு சீக்கிரமாக கொடுக்கறதுனால துவரிதா. தழைகளை ஆடையாக கொண்டவள். 8 நாகங்களை தேவி தன் உடலில் சூடியுள்ளாள். கருநீல நிறமான இவள் முக்கண்களுடன் 4 கரங்களுடனும் புன்முறுவல் பூத்த திருமுக மண்டலத்தில் பொருகிறாள். சலங்கை, இடைமேகலை, ரத்னாபரங்களுடன் மயில் பீரிகளை சூடிக்கொண்டு அலங்கார தரிசனம் அளிக்கிறாள். தேவியின் வரத அபய ஹஸ்தங்கள் பக்தர்களை காத்திருக்கின்றன. இந்த தேவியை துணை கொள்வதற்கு அனிமாதி சித்திகள், அஷ்டமின்னு வரும்போது அனிமாதி அஷ்டசித்திகள் எல்லாம் கைகூடும், ஞானமும் கைகூடும். இவளை வணங்குறதுனால, அஷ்டமி அன்னைக்கு வணங்குறதுனால என்ன ஆகும்னா, எல்லா பயமும் போகும். வளர்ப்பிறையானாலும் சரி, தேய்ப்பிறையானாலும் சரி. ஸ்திதி நித்யா அஷ்டமி மட்டும் 2 பேருக்கும் 2 இதில் மிடில் அஷ்டமி தான். அஷ்டமி அன்னைக்கு இருக்கிற சந்திரன் சுக்லபக்ஷத்துலேயும் கிருஷ்ணபக்ஷத்துலேயும் 2த்தையும் சேர்த்தும்போது ஒரு ஃபுல் மூணோட சைஸுக்கு வந்துடும். 2ம் ஒரே மாதிரி தேய்வர், ஒரே மாதிரி வளர்வர். அஷ்டமி அன்னைக்கு மட்டும்தான் அது நடக்கும். எல்லா பயங்களும் போகும், கலைகளில் தேர்ச்சி பெற முடியும், பூரண ஆயுள் கிட்டும். அடுத்தது குலசுந்தரி. இந்த குலசுந்தரியை சுக்லபக்ஷ நவமி அன்னைக்கு பண்ணுறோம். குலசுந்தரி வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி பற்றி தனியாக ஒரு தனி வீடியோவே போடணும். குண்டலினி வச்சு என்னெல்லாம், எப்படி குண்டலினி, அதை யார் த்ரூவாக நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். அம்பாள் குண்டலினியில் இருக்கிறவள் அங்கேருந்து கிளம்பினான நேர சகசிரதளத்தில் போய் அவள் காமேஸ்வரனோடு தான் சேருவள். மின்னல் கொடி அப்படின்னு தான் சொல்கிறான். என்ன அப்படிப்பட்ட குலசுந்தரி. நம்ம சரீரமே குலம், அதை இயக்குபவள் குலசுந்தரி. 12 திருக்கரங்கள், தாமரை மலரை ஒத்த 6 திருமுகங்கள், ஒவ்வொரு முகத்திலும் முக்கண்கள் கொண்டு தாமரை பீடத்தில் அமர்ந்து அருள்பவள். திருமேனி முழுவதும் திருவாபரணங்கள் துலங்க, கரங்களில் ஜபமாலை, தாமரை, கமண்டலம், கோப்பை, மாதுளம்பழம், புஸ்தகம், தாமரை, எழுத்தாணி, ஜபமாலை, சங்கு, வரத முத்திரை கொண்டு தரிசனம் செய்கிறாள், தரிசனம் அளிக்கிறாள். தேவர்களும் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் இவளை சுற்றி அவளுடைய புகழ் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அசுரர்கள் கூட இவள்கிட்ட வரா. ஏன்னா உடனே நடந்துடும் காரியம். துவரிதா அப்படின்னா சட்டுன்னு நடக்கிறது. இவளுடைய பிரார்த்தனை, இவளை பிரார்த்தனை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இவள் அபூர்வ அருளால் இவளை பூஜிப்பவர்கள் சர்வ ஞானமும் அடைவார்கள், செல்வ வளமும் சொத்துக்கள் சேர்க்கையும் கிடைக்கும். அப்போது இந்த தடவை அந்த அஷ்டமி அன்னைக்கு தான் பத்ரகாளி அவதரித்த தினம். பத்ரகாளி அஷ்டமி தான் அதுக்கு பேர். அடுத்தது நித்யா. நித்யானா அழிவில்லாதவள். அவள் என்னைக்கு வரா, எந்த அன்னைக்கு அவளோட பார்க்கணும்? தசமி அன்னைக்கு. ஓகே, நித்யா. அதனால தான் தசமி அன்னைக்கு மந்திரோபதேசம் கொடுக்குறோம், அழிவில்லாதது கிடைக்கிறது. அப்போது நம்ம எப்படி இருக்கணும்? குரு கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கணும். நோ ஈகோஸ், நத்திங். அதுக்கப்புறம் குருங்கிறது ஒரு தத்துவம், அவள் ஆள் அல்ல. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். குருங்கிறது ஒருத்தர் குருநாதர் போயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. குருங்கிறது ஒரு தத்துவம். என்னத்துக்கு? விளக்கேற்றி எப்படி அஜ்ஞானம்ங்கிற இருள் நீங்கி இருக்குது, நம்மளுக்கு ஞானம் கிடைக்கிறதுக்காக, நம்ம வீட்டில் இருக்கிற இருள் நீங்கணுங்கிறதுக்காக எப்படி விளக்கேற்றுறோமோ அதே மாதிரி தான் ஒரு குரு என்பவர் நம்மளுடைய மனதில் இருக்கிற சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி
நம்மளுக்கு ஆன்மீகங்கிற ஒளியை கொடுத்து நம்மளை மோட்சத்துக்கு கொண்டு போகிறவர் தான் குருநாதர். அப்படி இருக்கும்போது அது ஒரு தத்துவம் தான், ஆள் அல்ல. குரு, யந்திரம், மந்திரம், அம்பாள் 4 பேரும் ஒன்று தான். அதை நம்ம முதல்ல ஒரு மந்திர தீட்சை வாங்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குருவை மறந்தவாளுக்கு, குருவோட அருள் கிடைக்காத வாளுக்கு இந்த உலகத்தில் என்னதான் என்ன பண்ணினாலும் அது சரியாகாது. டாகினி போன்ற தேவதைகளின் அதிதேவதையாக திகழ்பவள் அம்பிகையான இவள் உதயத்து சூரிய நிறம் கொண்டு பிரகாசிப்பவள், மந்தஹாசமான திருமுகத்தை உடையவள். ரொம்ப அழகாக இருக்குமாமா, சிரிச்சுண்டு இருக்கலாமா. பிரகாசமான மகுடம் தரித்து தன் கரங்களில் பாசம், அங்குஷம், புஸ்தகம், ஜபமாலை, புஷ்பபானம், கரும்புவில், வாள், கேடயம், கபாலம், சூலம் ஏந்தி அபய வரதம் தரித்தவள். கணக்கில்லாத சக்திகள் அவளை ஒரு முழுமையான வட்ட வடிவில் சூழ்ந்திருக்கின்றன. சௌந்தரிய ரூபவதியான அவள் அன்பர்களின் மனதிற்கு இனியவள், மங்களங்கள் தருபவள், திருநீலகண்டன் இதயத்தில் வாழும் பச்சை பசுங்கிளி. அதனால் இவளை வணங்கினா என்ன ஆகும்? அனைத்து தொல்லைகளும் தானே விலகும். தசமிக்கு இருக்கிற நித்யா. தடை தவிடு பொடியாகும், தோஷங்கள் தொலையும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இஷ்டமுடன் வந்தடையும், தீர்க்கமான உடல் நலமும் அஷ்டமா சித்திகளும் கிடைக்கும். அதுதான் நித்தியோடு. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு நீல பதாகா. நீல பதாகா யாருக்கு எந்த இதுக்குன்னா சுக்லபக்ஷ ஏகாதசி 11ஆம் நாளைக்கு. நீல நிற வடிவான இந்த தேவி 5 திருமுகங்களும் ஒவ்வொரு முகத்திலும் முக்கண்களும் கொண்டவள். இவள் 10 திருக்கரங்களிலும் பாசம், அங்குஷம், வஜ்ராயுதம், கொடி, வாள், கேடயம், அம்பு, வில் ஏந்தி அபய வரதம் தரித்தவள். சிகப்பு பட்டாடை அணிந்து ஆங்காங்கே ரத்னங்கள் இழைத்த அணிகலன்களால் அலங்கரித்து கொண்டு தாமரை மலர் மீது அமர்ந்துள்ளாள். இவளை சுற்றியும் நிறைய பேர் இருக்கா. பரமனின் வாழ்க்கை துணையாக விளங்கும் இவள் திரு அருட்பார்வையால் ஒரு நொடி பொழுதில் மேன்மை கூடும். ஒரு செகண்ட் போகிறோமா அம்பாள் நம்மளை பார்த்தா. எடுத்த காரியங்கள், பிரார்த்தனைக்கு என்ன, எடுத்த காரியங்களில் வெற்றி. முதன்மையாக வருவா, ஃபஸ்ட்டாக வருவா நீல பதாகா. அடுத்தது விஜயா. இந்த விஜயாங்கிற தேவியை நம்ம என்னைக்கு பண்ணுறோம் அப்படின்னா சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு பார்க்குறோம். இந்த அன்னை அதிகாலை சூரியனை போல் ஜொலிப்பவள். 5 முகங்கள், பட்டாடை அணிந்து கண்களை கவரும் ஒளி பொருந்திய மகுடமும் நெற்றியில் பிறை நிலவு சூடும்படி தோற்றமளிப்பவள். பல வகையான அணிகலன்கள் இவள் அழகுக்கு அழகு செய்கின்றன. திருக்கரங்களில் சங்கு, சக்கரம், பாசம், அங்குஷம், வாள், கேடயம், வில், அம்பு, மாதுளங்கனி, அல்லி மலரை ஏந்தி வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு பாதத்தை தாமரை மலரில் இருத்திய தோற்றத்துடன் பொலிகிறாள். சுகாசனத்தை சௌகரியமாக உட்கார்ந்துருக்கா. இந்த அம்பிகை போரில் வெற்றி பெற தியானம் செய்வது வழக்கம். புலியின் மேல் அமர்ந்துள்ள எண்ணற்ற சக்திகள் இவளை எப்பொழுதும் சுற்றிலும் இருப்பர். ஆணவம் கொண்டவர்களை அடக்கும் ஆதிசக்தியின் அம்சமாக இந்த தாய் விளங்குகின்றாள் விஜயா. இவளை வணங்கினா என்னாகும்னா எந்தனை வழக்கானாலும் சரி அதிலே வெற்றி காண்பார்கள். அதுக்கடுத்து சர்வமங்களா அப்படின்னு சொன்னால் இந்த அம்பாளையெல்லாம் நம்ம நான் நவாவரண பூஜையில் எந்தெந்த இடத்துல வராங்கிறத நம்ம இன்னொரு இதில் பார்ப்போம். இந்த அம்பாள் இவளை என்னைக்கு பார்க்குறோன்னா சுக்லபக்ஷ திரையோதசி அன்னைக்கு பார்க்குறோம். சர்வமங்களா. பொன்னிற மேனியில் நவரத்னங்களும் இழைக்கப்பட்ட வைடூரிய மகுடம் தெளித்து அணிந்துள்ளாள். இந்த தேவியின் கடைக்கண் பார்வை அன்பரது எல்லாத்தையுமே காத்திடும். தன் 4 கரங்களில் மாதுளம்